கூட்டணி 40க்கு 40 தொகுதியில் வெற்றி பெற மனிதநேய மக்கள் கட்சி பணியாற்றும். பல்லடத்தை அடுத்த சின்னக்கரை பகுதியில் பள்ளிவாசல் புதுப்பித்தல் பணிகளை பார்வையிட்ட பின் மணப்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது பேட்டி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சின்னக்கரை பகுதியில் பள்ளிவாசல் புதுப்பித்தல் பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது பள்ளிவாசல் புதுப்பித்தல் பணிகளை பார்வையிட வருகை தந்தார். அவருக்கு பல்லடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் கட்டிட பணிகளை குறித்து அங்கு இருந்து அவர்களிடம் கேட்டு அறிந்தார். இதனையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதுவரை நடந்திடாத தேர்தலாக இருக்க போவதாகவும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற மனிதநேய மக்கள் கட்சி பணியாற்ற இருக்கின்றது. இதற்கான பொதுக்குழு பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னையில் நடக்க உள்ளதாக தெரிவித்த அவர், குடியுரிமை திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும், இதனையடுத்து விஜயின் புதிய அரசியல் கட்சி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகையில், விஜயின் அரசியல் கட்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது, மேலும் அவரின் கொள்கைகளை கூர்ந்து கவனிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமுமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அப்சல், தமுமுக பல்லடம் நகர தலைவர் யூசுப், சின்னக்கரை பள்ளிவாசல் தலைவர் அப்பாஸ் மந்திரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பன்மைத்துவத்தை, வேற்றுமையில் ஒற்றுமையை, ஒரு மதச்சார்பற்ற நிலையை அனைத்தையும் சிதைத்துவிட்டு இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை சிதைத்துவிடக்கூடிய ஒரு மோசமான ஆபத்து இருக்கின்ற காரணத்தால் இந்த தேசம் என்பது அனைவருக்குமான தேசம். காந்தி கனவு கண்ட தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருப்பதை உணர்ந்து, இந்தியா கூட்டணி தேசிய அளவில் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும், தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் 40க்கும் 40 வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலும் மனிதநேய மக்கள் கட்சி பணியாற்ற இருக்கின்றது. அதற்கான களம் அமைக்க, அதற்காக மக்களை தயாரிக்க வரக்கூடிய 7ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கில் மாநிலத்தினுடைய பொதுக்குழு, மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில பொதுக்குழு நடைபெற இருக்கின்றது. அந்த பொதுக்குழுவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஒரு விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படவிருக்கின்றது. சிஏஏ சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல்வேறு மோசமான சட்டங்களில் குடியுரிமை திருத்தச் சட்டமும் ஒன்று. இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒன்றிய அமைச்சர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது. இது இந்திய தேசத்தை சிதைக்கக்கூடிய ஒரு பணி என்பதால் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதோடு மிக முக்கியமாக இந்த சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு 25 கோடி முஸ்லீம்களினுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி, அவருடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கிய இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு, நிறைவேற்றுவதற்கு வாக்களித்த அந்த 11 வாக்குகள் என்பது மிக மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எனவே இந்த சிஏஏ சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டிட்டும் நிறைவேற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய மக்கள் விடமாட்டார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிஏஏ சட்டம் எந்த நிலையிலும் நுழைய விட மாட்டேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருப்பதை மனதார நெஞ்சார மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் யார் நினைத்தாலும் அரசியல் கட்சியை துவக்கிவிட முடியும். இன்றைக்கு விஜய் அவனுடைய அரசியல் வருகையை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. அதே நேரத்தில் அவர் எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறார் என்பதையும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்றோம். இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய, மதவெறிக்கு எதிரான, பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய, வேற்றுமையில் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய, காந்தி கனவு கண்ட இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை, கொள்கையை கொண்டவராக விஜய் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்.
இந்திய மக்களுடைய விருப்பமாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகவும் அதுவாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயினுடைய கொள்கைகள் எது என்பதை அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும். உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.